மார்க் 5ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலையும் லேகியோன் பிசாசு பிடித்தவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தானா. பிசாசு குடும்பங்களை பிரிக்கிறவன். அவனுக்கு குடும்பம் ஒன்றா இருந்தால் பிடிக்காது. சைத்தான் எப்படியாவது சண்டையை போட்டணும், எதையாவது பண்ணணும், வெளியேற்றணும். அதுதான் அவனுடைய இது பாருங்க. அப்படி அந்த மனுஷனை பிரித்து கொண்டு போய் எங்கே வச்சிருக்கான் அப்படின்னா வனாந்தரத்தில் வைத்திருக்கிறான். வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டான். மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர் எல்லாரும் விட்டு தனியாக கொண்டு போய் வச்சிட்டான். ஆனால் தெய்வன் விடலை. அவன் மேல் மனதுருகினார். அந்த குடும்பத்தை நினைத்து மனதுருகினார். அவனை பிரிந்து வாடிக்கொண்டு இருக்கிற அவன் குடும்பத்தார் மேலே மனதுருகினார். தனிமையில் இருக்கிற அவனுக்காக மனதுருகினார். மனதுருகி தேடி சென்றாருங்க. வனாந்தரத்தில் இருந்த கல்லறைகள் மத்தியில் இருந்த அவனை தேடி சென்றார். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளையே, உன் குடும்பத்திலையும் உண்மையில மட்டும் இல்லை, உன் குடும்பத்தார் மேலே இருக்கிற மனதுருக்கத்தினால தான் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் தேவன் கட்டளையிட்டு எல்ஷடாயாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி இயேசு உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் மனதுருகிறவராக இருக்கிறார்.